வேர்ல்ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, டாரஸ்னு சொல்லிட்டு, விச் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்கர் ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் அது. ஸோ அந்த அவார்ட்ஸுக்கு வந்து இந்த வருஷம் ஜவான்ற படத்துக்காண்டி தேர்வாயிருக்கேன். ஸோ அது விஷயமா இன்றைக்கி நைட்டு நான் யூஎஸ் கிளம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி சந்திச்சு எல்லாத்தையும் அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுட்டு போகலான்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 நான் ஒரு வாட்டி நாமினேட் ஆகிருக்கேன். அது வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு, ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள லாங்குவேஜுக்காண்டி நம்ம வந்து நாமினேட் ஆகிருந்தோம். அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ரமோட் பண்ணலை. ரீசன் என்னென்னா ரீஜனல் லாங்குவேஜுக்குன்றதுக்காண்டி. பட் இந்த வாட்டி நான் நாமினேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் உள்ள ஸ்டன்ஸ், அதுக்காண்டி வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜான் விக் 4ன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த படம். மிஷன் இம்பாசிபிள். அப்புறம் நம்ம இன்னொரு 2 படங்கள், மிகப்பெரிய படங்கள், விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலகத்தரமான ஒரு படம். ஸோ அந்த உலகத்தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியாவோட படம் வந்து நம்ம பண்ண படம் ரீச் ஆகிருக்கு, அங்கே நாமினேட் ஆகிருக்கோம். ஸோ அது விஷயமா இன்றைக்கி கிளம்புறதுனால ஸோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம், அது பகிர்ந்துக்கலான்றதுனால தான், அதுக்காக தான் அந்த மீட்டிங். ஜவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் அட்லி கூட ஆல்ரெடி ஒரு பிகில் மெர்சல் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து ஜவான் பண்ணும்போது அட்லி கண்டிப்பாக அண்ணன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த படம் பண்ணணும். வாய்ப்பு அப்படின்னா இந்தியன் 2 எப்படி போயிட்டு நல்லா போயிட்டுருக்கு சார். நல்லா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் ஒரு சாங் மட்டும் இருக்கு போல, முடிச்சுன்னா படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கும். வாட் அபவுட் 171? சேகன் சார் 171 இல்லை நான் பண்ணல சார், நான் பண்ணல. ரஜினி சார் இருக்கா? இல்லைங்க, நான் வந்து லால் சலாம் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஓ சார், டைரக்ஷன் ஃபீனிக்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சுது. கிளைமேக்ஸ் சண்டை காட்சி மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்க, அவரோட உடம்பு கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இந்த மாதத்தில் முடிஞ்சிடும், படம் முடிஞ்சிடும். முழுக்க சண்டைன்னு சொல்ல முடியாது, பட் சண்டைகள் நிறைந்த படமாக இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டு சார். இதில் வந்து ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விருது அப்படின்றதுனால ஸ்டண்ட்டில் உள்ள பல கேட்டகரி இருக்குது. நம்ம பல படம் பார்த்துருப்போம். ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் இருக்கும், ஹைட் ஜம்ப் பண்ணுற ஃபைட்டாக இருக்கும், கார் கிராஷாக இருக்கும், பைக்காக இருக்கும், இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், வாட்டர் ஜம்ப் ஆகும், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது இது உலகத்தரத்தில். ஸோ அதனால் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது சார். அதில் பிரித்து சொன்ன வரைக்கும் எப்படி பார்த்தாலும் 20-30 கேட்டகரிஸே இருக்கும். இல்லை ஓவரால் ஃபிலிமில், ஓவரால் ஸ்டண்ட் ஃபிலிமில். ஆமாம். சரி, இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டு ஒரு நம்பிக்கை வந்ததுனால நீங்கள் போறீங்க. அதை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து தமிழருக்கு மட்டுமே ஒரு குறிப்பிட்டு ஒரு ஏதாவது பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்க? ஃபேஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை சார், நாமினேஷனில் இருக்கும். ஆக்சுவலி எங்கே இருந்தாலும் அடைக்க ஆடுவாங்க நம்மள. இல்லை அது அப்படி நான் பார்க்கல. இது ஒரு எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு உலகத்தர படங்களுக்கு நடுவில் நம்ம அது தரவரிசையில் நம்மளும் இருக்கும். 4-5 படத்தில் ஒன்றா இருக்குன்றதே நமக்கு வந்து நான் பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன். ஸோ இது கிடச்சிதுன்னா, இது ஆண்டவனிடத்தில் எல்லாரோட பிளெஸிங்ஸில் கிடச்சிதுன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு வாங்குற ஆள் நம்மளாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இல்லை லாஸ் ஏஞ்சல்ஸ். இப்போ வந்து உலக லெவலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற ஒரு இது இருக்குது. ஆனால் அதேமாரி உலக லெவலில் நம்ம சேஃப்டி மெஷர்ஸு இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா அந்த லெவலுக்கு நம்ம இந்த லெவலில் உலக லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆல் இந்தியா லெவலுக்கு வேர்ல்டு லெவலில் சேஃப்டி செக்யூரிட்டிஸ்லாம் என்ன பண்ண வேண்டியதுன்னு பண்ண வேண்டியதுன்றது ரெண்டாவதுங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம சேஃப்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபைட்டராக இருந்து ஒரு 32 இயர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் ஃபைட்டராக ஸ்டார்ட் பண்ண கரியரில் எங்கள் அப்பாவும் ஃபைட்டர் தான், ஃபைட் மாஸ்டராக இருந்தார். ஸோ அவங்க காலத்தில் அப்பா சொன்னதை கேள்விப்பட்டோம், நான் ட்ராவல் பண்ணி வச்சதும் பார்க்கும்போது அன்றைக்கி இருந்த விஷயங்கள் இன்றைக்கி கிடையாது. நிறையா சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெக்னிக்கலி நமக்கு நிறையா விஎஃப்எக்ஸ் சப்போர்ட்ஸ் நிறைய கிடச்சிருக்கிறதுனால சேஃபாக தான் இருக்கும். அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு இப்போ அதை பற்றி சொல்ல தெரியலங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு, நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு. நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம ஒரு சேஃபாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கரெக்டான ஒரு சேனலில் போயிட்டுருக்கோம், ஒரு க்ரோத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் பண்ணும்போது கிடைக்காத அந்த விருது ஹிந்தி படம் பண்ணும்போது கிடைக்கிறது. ஹிந்தி படமாக பார்க்கலங்க, ஒரு இந்தியாவோட ஃபிலிமாக தான் பார்க்குறோம். நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான். நான் அந்த வரிசையில் பார்க்குறேன். அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம் என்னன்னா, அட்லி நம்ம ஊர் தமிழன், இப்போ நானும் ஒரு தமிழன், விஷ்ணு கேமராமேன் தமிழ், ஆர்டேட்டர் முத்துராஜ் சார் தமிழ், எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன். ஹிந்தி படம் தமிழ் படமாக நான் பிரித்து பார்க்குறது. இது கிடைச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு தான் சார், இந்தியாவில் வாங்குற முதல் ஆள். அப்படி தான் இருக்குமே தவிர ஆயிருக்கு சார், ஒரு சில படங்கள் ஆயிருக்கு. பட் கேட்டகரிஸ் அதான் சார் நான் மென்ஷன் பண்ண விரும்புறது கேட்டகரிஸ் தான். என்னென்னா இந்தியன் ஃபிலிமாக பார்க்குறது, ரீஜனல் ஃபிலிமாக தான் பிரித்து இது வரைக்கும் பார்த்துக்காங்களே தவிர
அந்த டாப் லிஸ்ட்டில் வந்து இது வரைக்கும் நம்ம உள்ளே போகணும். ஸோ டாப் லிஸ்ட்டில் உள்ளே போயிருக்கிறது இது கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் இன்னும் இந்த விருதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. அது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஈவன் தோ எங்கள் யூனியனில் கூட ஒரு சிலருக்கு தெரியல. ஸோ அது கொஞ்சம் தெரியப்படுத்தணும். இது ஒரு முக்கியமான விருது எங்கள் வாழ்க்கைக்கு, எங்களோட ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால இது கொஞ்சம். இந்த விருது கொடுக்கிறது எந்த ஆர்கனைசேஷன் சார்? இது டாரஸ் வேர்ல்ட் சார் கொடுக்குறது. அவங்க வந்து யூஎஸ் எல்ஏல இருக்காங்க. அவங்க என்ன நேம்ல புரியல? என்ன பேர்ல இந்த விருது வந்து? டாரஸ் வேர்ல்ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ். டாரஸ் வேர்ல்டு ஸ்டண்ட் அவார்ட்ஸ் அந்த ஆர்கனைசேஷன். இப்போ உங்க மூலமா எனக்கு தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சு பாராட்டாங்க. ஃபைட்டர்ஸ் யூனியன் தான் இருக்கிறது ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. ஆமாம். அது ஆக்சுவலி நான் மெசேஜ் கொடுத்த கன்வே எல்லாரும் ஃபைட் பீப்புள்னாலும் ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. யூனியனில் குரூப்பில் வந்து மெசேஜை கன்வே பண்ணாங்க. எனக்கு எல்லா மாஸ்டர்ஸும் பெரிய விஜய் மாஸ்டர் முதற்கொண்டு ராஜசேகர் மாஸ்டர் வந்து எல்லாருமே எனக்கு மெசேஜ் பர்சனலாகவும் பண்ணாங்க. எல்லா வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திக் சார் படம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த படத்தில் வந்து மீட் பண்ணும்போது சொன்னாங்க. வேறு யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்துக்கல. ஒர்க் பண்ணும்போது கார்த்திக் சார்கிட்ட சொன்னேன். எஸ்ஆர்கே சைடில் அவங்க சைடில் தெரியும், ஷாருக் கான் சைடில் அவங்களும் அட்லி கண்டிப்பாக விஷ் பண்ணார். அப்புறம் வருண் தவான் படம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர். அப்புறம் ஷாஹித் கபூர் ப்ளஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட தான் நம்ம பர்டிகுலராக போய் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது, சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. கிடைச்சதுன்னா அதோட கொண்டாட மகிழ்ச்சி வேறு மாதிரி இருக்கும், பகிர்ந்துக்கலாம் இமீடியட்டாக. ஸோ இது இப்படி தான் சார். நடிப்பு பயிற்சிக்காக கல்லூரிகள் இருக்குது, நடிப்பு பயிற்சிக்காக, மேக்கப்புக்காக, காஸ்டியூமுக்காக. ஸ்டண்ட் பயிற்சிக்குன்ட்டு வந்து ஒரு தனி அமைப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டண்ட் கலைஞர்கள் கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது கேட்டபோது ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வெளியே தெரியுறீங்க மாஸ்டருங்கிறதுனால, நீங்கள் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டா அந்த ஹீரோ வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அதில் சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீங்களாக தான் போராடணும். ஏன்னா அவங்க உங்கள் உதவியாளருங்கிறதுனால. ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா? அடுத்து திரைப்பட கல்லூரி மாதிரி வந்து ஒளிப்பதிவுக்கு டைரக்ஷனுக்கு இருக்கிற மாதிரி ஸ்டண்ட் பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும், இல்லை ஒரு கல்லூரி வேணும்ட்டு நீங்கள் ஏதாவது அரசு கிட்ட ஏதாவது கோரிக்கை இருக்கு? இல்லை சார், நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூலாக தான் நமக்கு இதுவரைக்கும் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு பல பேர் இருக்காங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாண்டியன் மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர் பீரியடில் வந்து அவங்களோட ராயபுரமில் ஒரு தனி இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்கூல்ஸ்லாம் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கன் ஒரு மாதிரி, எனக்குலாம் மூக்கன் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. அவர் வந்து பழைய எம்ஜிஆர் சார் படம் பழைய படம் பண்ணவங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க. எங்களுக்கு வந்து சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றலாம் நாங்கள் அவங்க கூட போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குற ஒரு நல்ல கேள்வி அது. ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அது ஃப்யூச்சரில் நடக்கும்னு நான் நம்புகிறேன் சார். கோரிக்கை இது இல்லை சார், இது எங்களோட ரிஸ்க் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால அது எங்களோட கம்ஃபர்ட்டில் பண்ணுறது எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சேஃபாக இருக்குது. நீங்கள் விரும்பி போய் செய்யறதுனால ஆமாம், அதனால அதனுடைய சாதக பாதகம் வந்து உங்களுக்கே தான் இருக்குது. அதனால நான் இது வந்து இன்சூரன்ஸ் அவங்க கொள்கைக்கு வந்து உட்படாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்க. அது இன்னும் ஒரு பல வருஷமாக அந்த டாக் போயிட்டு தான் சார் இருக்கணும். அதில் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு கிடைக்கல. ஒர்க்கு தான், அதில் ஒரு நிலைப்பாடான ஒரு தீர்வு இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான். மாஸ்டர், உங்களோட ஃபைட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கனல் கண்ணன்னா கொஞ்சம் காமெடி கலந்து ஃபைட் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் இதில் இது அனலரசு மாஸ்டரோட ஃபைட்டு அப்படின்னு நாங்கள் அடையாளம் பண்ணுற அளவுக்கு இல்லை சார். இதெல்லாம் வந்து காமனாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கனல் கண்ண மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. பட் இருந்தாலும் எந்த படத்தில் எந்த சண்டை காட்சி பார்த்தாலுமே அது வந்து அந்த கதை சார்ந்தது தான். அந்த சீக்வன்ஸ் அங்கே என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுதான் நான் பண்ணி ஆகணும். கனல் கண்ண மாஸ்டர் அதே பண்ணி ஆகணும். மேபி அவருக்கு ஒரு சில ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கிடச்சிருந்துருக்கலாம், அதில் ஒரு ஹைலைட் ஆகிருக்கலாமே தவிர கதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எப்பவுமே ஃபைட் எடுக்க முடியும் சார். அதுதான் சினிமாவுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. சார், எல்லாருமே உங்கள் வாக்கு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து மியூசிக் யூனியனில் வந்து பிரச்சனை இருக்க காரணம் என்ன? ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? நான் எங்களோட கேள்வி என்னன்னா, நீங்கள் அந்த இடத்துல வச்சா ஏதாவது வந்து கிளாஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றுமே ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணோம், கம்ஃபர்டபுளான இடமா எல்லாருக்கும் இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். அதனால தான் சரி எல்லாருக்கும் வண்டி பார்க்கிங் அங்கே ரோடு உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன ரோடுங்க. எங்களுக்கு பைக் நான் அப்படி கேட்கல. ஏன்னா உங்கள் சக கலைஞர்லாம் இருக்காங்களே, உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுலாம் வந்து நாங்கள் வீடியோ எடுப்போம் சார், போகணும், அதுக்காக தான் கேட்குறோம். அப்படி எதுவும் அப்படி யோசிக்கவே இல்லை. கேட்ட கேள்வி அது விருது வாங்கிட்டு வந்தோன்னா அதை பண்ணிடுவோம். கண்டிப்பாக நடக்கும். எங்கள் தாய் வீட்டில் கொண்டாடாமல் நான் எங்கே கொண்டாட போகிறோம்? அப்படி விஷயம் நடந்துச்சு. அடுத்த படங்கள் இப்போது இவரோடது நம்ம வாவாதியார் நடந்துகிட்டு இருக்கு. ஹிந்தியில் வந்து பேபி ஜான் சொல்லிட்டு ஒரு படம் போயிட்டுருக்கு. தென் வார் 2 பண்ணுறேன் நான். ஹிருத்திக் ரோஷன் அண்டு நம்ம ஜூனியர் என்டிஆர்.
ப்ளஸ் இன்னொரு ஹிந்தி படம் தேவானர் படம் போய்கிட்டு இருக்கு. ஃபர்தராக டாக் போயிட்டுருக்கு. என்னோட படம் டைரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு கமிட்மெண்ட்ஸ். சார் படங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ இயல்பான கதைகள் வருது. ஆனால் ஹீரோக்களுக்கு வந்து அவங்களுக்கு மாஸ் கூட்டுறதுக்கு வந்துட்டு மெயின் வந்து பாடல் காட்சியை விட ஸ்டண்ட் காட்சிகள் தான். அது என்ன கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்துட்டு ஹீரோவும் வில்லனை மோதிக்கும் போது வந்துட்டு சுற்றி 1000 பேர் பார்க்க வைக்கிற மாதிரியே இருக்குது. அது வந்து இயக்குனர் சொல்கிறாரா இல்லை நீங்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் சொல்கிறீங்களா? ஏன்னா ஹீரோ மட்டுமே தான் அடிப்பார், எல்லாரும் இப்படியே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. நான் அந்த கேள்வியை வந்து இயக்குனர்கள் சொல்றாங்களா இல்ல நீங்க தான் வந்துட்டு ஹீரோவை பில்டப் பண்றதுக்காக அவர் அடிச்சா தான் வந்துட்டு ரசிகர்கள்? இல்லைங்க, கதைக்களம் எங்கே நடக்குது எல்லாமே டிசைட் பண்ணுறது வந்து டைரக்டர் தான். அவங்களோட ஸ்கிரிப்ட் என்ன டிபெண்ட் பண்ணுதோ அதை எழுதி அதுக்கு தான் வந்து வைப்பாங்க. அங்கே எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத வந்து அதுவும் டிசைட் பண்ணுறது மேக்ஸிமம் டைரக்டரும் மாஸ்டரும் சேர்ந்து தான் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் டைரக்டரோ மாஸ்டரோ இன்சிஸ்ட் பண்ண முடியாது. அப்கமிங் ஹீரோ அடிக்கும் போது கூட 50 பேர் வச்சு வேடிக்கை பார்க்க வைக்கிறீங்களா சார்? நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் கோயம்பேடு யதார்த்தம் மிஸ் ஆகுது இல்லையா? தெரியுது சார். பட் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இடம்னு சொன்னீங்க இல்லையா? கோயம்பேடு மார்க்கெட் நமக்கு தெரிஞ்ச விஷயமே அது ஜனரஞ்சகமான கூட்டம் உள்ள ஒரு இடம் தான் அது. ஸோ அதில் ஒரு ஆட்கள் இருக்கணுன்றது ஒரு பேசிக் ஒரு மினிமமாக இருந்தாகணுன்றது, அதில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது அவங்க அந்த அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. சாரி எது புரியல. இல்லை, நிறைய சண்டைக்காக இருக்குது. நான் பண்ணது பர்டிகுலராக 3 ஆக்ஷன்ஸ் தான். இன்ட்ரோடக்ஷன் நான் பண்ணியிருக்கேன், கிளைமேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் இன்பிட்டில் ஒரு சின்ன போர்ஷன்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணியிருக்கேன். சேனாபதி போர்ஷனும் பண்ணியிருக்கேன். சேனாபதி போர்ஷன் தான், மேக்ஸிமம் சேனாபதி போர்ஷன் தான். ஸோ அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற விஷயம் மற்ற மாஸ்டர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது சங்கர் சார் படத்தையும் சரி, இந்தியன் 2 மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பாக அது இருக்கும்னு நானும் எதிர்பார்க்குறேன். சேனாபதியை பொறுத்தவரை வர்மக்கலை வந்து சார் ஆமாம், அதோட ஸ்பெஷாலிட்டி அவர் தானே சார். அப்படி தான் காமிச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே காமிச்சிருப்பாங்க. அது சார்ந்தவர் தானே, அது ட்ரெயின் பண்ணவர் தானே சார். முன்னாடிலாம் மாஸ்டர், அதாவது இப்போ வரைக்கும் கூட டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் 2 பேரும் தான் அந்த உடனே ஹீரோயினை இந்த காலை தொட்டு வாங்கிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் சில மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹீரோ சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா பழி வாங்கிடுவாங்க அப்படின்லாம் பேச்சு இருக்கும் முன்னாடிலாம். இப்பயும் அதெல்லாம் இருக்குதா அந்த மாதிரி? அப்படி எந்த காலத்துலையும் நான் கேள்விப்படலை சார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் கேள்விப்படல. தொழிலாக தான் பார்க்குறோம். எல்லா உயிரும் வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற ஃபைட்டர் ஆகட்டும், அது சார்ந்து இருக்க எல்லா டெக்னீஷியனும் வந்து எங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அவங்க குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விளையாட்டோ அந்த மாதிரி விபரீதமாக யாரும் பண்ண மாட்டாங்க. நான் வந்து அனித்தரமாக நம்புகிறேன். அதை நான் இங்கே பகிரங்கமாக சொல்லிக்கவும் விரும்புகிறேன். நான் இந்த விருதுக்கு வந்து என்ன பணமுடிப்பு கொடுப்பாங்க? பணமுடிப்பு இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. விருதே வந்து பணத்தால் அது ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம். அந்த விருது கிடைச்சதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நாமினேஷன் தான் இருக்குது. நாமினேஷன் செலக்ட் வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா இது வரைக்கும் சார் நம்ம உலக தரத்தில் போயிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அது விஷயம் நடந்திருக்கு, எல்லாம் தமிழர்கள் மூலிமா நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். 11th May லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ். அங்கே யாருக்கும் தமிழ் புரியாது, பட் தமிழில் ஒரு வார்த்தைகள் கண்டிப்பாக பேசுவோம். அதாவது இவர் கேட்டார் பணம் முடிப்பு எவ்வளோ கொடுப்பாங்க. நிச்சயமாக நீங்கள் பணம் முடிப்பு கொடுத்து வாங்குற விருது இல்லை. அது உலகத்தில் அதை யாராலையும் பண்ண முடியாது சார். நிறைய பேர் டாக்டர் பட்டமெல்லாம் வந்து பணம் கொடுத்து வாங்கி அந்த மாதிரி தான் வந்து போட்டுக்கிறாங்க. தெரியல சார், எனக்கு தெரியல. பார்த்துக்கிறேன் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகேன் ஸோ சாரி, ஒரு லேட்டாக வந்துட்டார், மன்னிச்சுக்கோங்க. சார் சாரி சார்.